தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் லெந்து நாட்களுக்குள்ளாய் இருக்கிற நாம் இன்றைக்கு மேலானவைகளை நாம் நாடும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் மேலானவைகளை தேட வேண்டும், அடுத்து அதையே நாம் நாட வேண்டும். இன்றைய நாளிலே மேலானவைகளை எப்படி தேடுவது என்றால், அதிகாலையிலே நாம் எழுந்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறது மூலமாக நாம் மேலானவைகளை தேட முடியும். அது மாத்திரமல்ல, அதை நாம் வாஞ்சித்து அதை நோக்கி நாம் போகும் பொழுது தேவன் நம்மை மேலானதுக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புகிறார், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்புகிறார். நாம் பூமிக்குரியவைகளை அல்ல, தேவனுக்குரிய காரியங்களிலே பரிசுத்தம், ஜெபம், வேத வாசிப்பு, அது மாத்திரமல்ல ஆவியின் கனிகள் போன்ற மேலான காரியங்களை, பூமிக்கு பரலோகத்துக்குரிய காரியங்களை நாம் நாடும் பொழுது தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். நாம் யாவரும் அந்த மேலானவைகளை இன்றைக்கு நாடும்படியாய், நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அதை நாடும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நிறைய நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் பூமிக்குரிய காரியங்களையே நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களுக்குள்ளாய் ஆண்டவரை வாழுகிற நாங்கள் ஆண்டவரே அந்த மேலானவைகளை தேடுகிற நாடுகிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்தவுடன் ஆண்டவரே முதலாவது நாங்கள் தேவனுக்கு நேரத்தை செலவிடவும், ஆண்டவரே கர்த்தருக்குரிய காரியங்களிலே நாங்கள் வளரவும், ஆண்டவரே பரிசுத்தத்திலே நிலைத்து நிற்கவும், ஆவியின் கனிகள் நிரம்பி காணப்படவும் கர்த்தர் இந்த ஜெப வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கும் எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் குடும்பங்களுக்குள்ளாய் கர்த்தர் ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, மேலானவைகளை நாங்கள் நாடி போகும் பொழுது ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. இன்றைய நாளில் ஆண்டவரே அந்த மேலானவைகள் எவைகள் என்று ஆண்டவரே நாங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவரே அதிலே நாங்கள் நடக்கத்தக்கதாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதில் நிலைத்து நிற்கிற நல்ல இருதயத்தை கத்தத்தாங்க சுவாமி. அப்பொழுது ஆண்டவரே கத்தர் எங்கள் மேலே பிரியமாயிருப்பீங்க. ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவுடைய நாமங்களும் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஆண்டவரே. அந்த நல்ல கிருபை அந்த நாளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.